ஓம் நமச்சிவாய. அன்பான ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் செவ்வாய்க்கு ஏற்படும் தோஷங்களை பற்றி பார்த்தோம். செவ்வாய் என்றாலே மங்களக்காரகன் என்று பெயர். சுபமங்களங்கள் அனைத்தும் செய்யக்கூடியவர். செவ்வாயை பற்றி சில விளக்கமும் பரிகாரங்களையும் பார்ப்போம். செவ்வாயுடன் வளர்பிறை சந்திரன் கூடியிருந்தால் சந்திரமங்கலம் யோகம் உண்டாகுங்க. அதுவே செவ்வாய் குருவுடன் சேர்ந்திருந்தால் குருமங்கள யோகம் உண்டாகுங்க. ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்றிருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆன பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல யோகமான குழந்தைகளாக பிறக்குங்க. சர்வ மங்களமும் உண்டாகுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம்ன்றது ஒரு பெரிய பாதிப்புன்னு நம்ம எதுவும் நினைச்சிடக்கூடாதுங்க. அது 1000ல் ஒருவருக்கு தாங்க அந்த மாதிரி தாக்குதல் அதிகமாக இருக்கும். பொதுவாக நட்சத்திரம், ராசி, லக்னம் இவைகளை பற்றி செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் சரியில்லாமல் வீக்காக இருந்தால் அல்லது சனியுடன் செவ்வாய் கூடியிருந்தாலும் அல்லது செவ்வாய் ராகுடனோ அல்லது கேதுடனோ சேர்க்கை பெற்றிருந்தால் ஆபத்துகள் அதிகமாக கொடுக்குங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூர்க்கத்தனமாகவும் முன்கோபம் உடையவராகவும் இருப்பாங்க. அதுவே அந்த இடத்தை, அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலோ அந்த இடத்தை குரு பார்க்க அல்லது சுக்கிரன் பார்க்க அந்த பாதிப்புகள் நீங்குங்க. அதுவே ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தார் அல்லது உச்சம் பெற்றிருந்தால் நல்ல மனைவியும் நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையும் கிடைக்குங்க. அதே போல பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல கணவனும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் அமையுங்க. இவைகளுக்கு சில பரிகாரங்கள் கூறுகிறேன். செவ்வாய்க்கு அதிபதியானவர் முருகப்பெருமான் தாங்க. அந்த முருகப்பெருமானை நம்ம வழிபடும் முறை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில பூஜை அறையை சுத்தம் பண்ணி அவருக்காக விரதம் இருந்து முடிந்தால் முருகனுடைய கோவிலுக்கு சென்று பாலாபிஷேகங்கள் சிலது செய்து அன்று சமையல் செய்து இறைவனுக்கு படைத்தால் நல்லது. அதனுடன் செவ்வளரி பூக்களால் அர்ச்சனை செய்து தீபதூபங்கள் காட்டினால் மிகவும் நன்று. அதன் பிறகு பரிகார ஸ்தலமாகிய வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கு முருகப்பெருமானை
வணங்கி செவ்வாய்க்கிழமை அன்று வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அன்று செவ்வாய்க்கு பரிகாரங்கள் செய்து அன்று இரவு தங்கி மீண்டும் வீட்டிற்கு வந்தால் நல்ல பலன் உண்டு. திருமணம் விரைவில் நடக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு அருள் பெற்ற இடங்க அது. அந்த ஸ்தலத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து வந்தாலும் தடைகள் நீங்கி நல்ல திருமணம் விரைவில் நடக்குங்க. அடுத்து என்ன கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு முடிந்தால் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வந்தால் திருமணம் விரைவில் கூடி வருங்க. மற்றும் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. திருமண தடையை நீக்க திருமணம் 48 நாட்களுக்குள் கூடி வர எனது மதிப்பிற்குரிய ஆசான் வள்ளல் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூறிய அருணகிரிநாதர் இயற்றிய சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு மந்திரம். இந்த மந்திரத்தை திருமணம் நடக்க இருக்கும் ஆண் அல்லது பெண், இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆணோ பெண்ணோ வெளியில வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த பெண்ணிற்கோ அந்த மணமகனுக்கோ தாய் அல்லது தந்தை அல்லது உடன் பிறந்தோர் யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த 48 நாளுக்கும் தினமும் பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து 6 முறை இந்த ஸ்லோகத்தை கூறி வர அந்த முருகப்பெருமான் அருளால் விரைவில் 48 நாட்களுக்குள்ளாகவே நடக்க வழிவாய்க்கும். மற்றும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை 48 நாட்களுக்கு தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், மனை யோகங்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் மருத்துவ தொழிலில் இருந்தால் அதில் முன்னேற்றம், இவைகள்லாம் கூடி வருங்க. சரிங்க, இப்ப இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த 9 வரி ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் இறைவன் நமக்கு அருள்பாலிப்பார் என்று ஐயன் கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார். கவனிங்க. ஓம் வீரல் மாறனைந்து பலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்றை வினை மாதர் தம்பசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர
குளிர் மாலையின் கண் அணை மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா. மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்சல் வடிவேலெறிந்த அதிதீரா. அறிவாலறிந்து உன் இருதால் இறைஞ்சும் மடியாரிடம் இடைஞ்சல் கலைவோனே. அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமானே. எங்கள் குறை தீர வந்து குறுகாயோ. அலைவாயு கந்த பெருமானே. இவ்வாறாக இந்த பதிகத்தை தினமும் 6 முறை கூறி முருகப்பெருமானை வணங்கி வரவும். அடுத்த பதிவில் தனுசு லக்னம் ராசியை பற்றி சிலவற்றை பார்ப்போம். வணக்கம்.